சில நேரங்கள்ல சாகசம் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதியாக மாறலாம் அப்படிங்கிறதுக்கு ஏமன் நாட்டினுடைய ஸ்பைடர்மேன் என்று அழைக்கக்கூடிய அந்த நபர் ரொம்ப சிறந்த உதாரணமாக மாறிட்டார். அவர் ஒரு வால்கனோ கிராட்டர், அந்த கிராட்டர்னா ஒரு குழின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வால்கனோ கிராட்டரில் சும்மா ஏறி ஏறி விளையாண்டுட்டு இருந்தார். திடுதிப்புனு கீழே விழுந்துட்டார். ஒரு 2 தினம் ஆயிடுச்சு அந்த நியூஸ் வந்து. பட் அவருடைய உடலை தேடக்கூடிய அந்த வேலை அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய உடல் கண்டுபிடிக்கவே முடியலை. ஏன்னா அந்த வால்கனோ கிராட்டர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து முழுவதுமாக அணைந்து விட்ட எரிமலை கிடையாது, கொஞ்சமாக உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய எரிமலை துவாரம் தான். ஸோ அந்த எரிமலை துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறதுனாலையும் அவருடைய உடல் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே அவரை தேடக்கூடிய வேலைகளை 2 தினங்களாக தேடிட்டு இருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாகசம் பண்ணுங்க, உயிர் போகிற அளவுக்கான சாகசம் அப்படிங்கிறது தேவையா இல்லையாங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா இந்த காலத்தில் உயிர் வாழ்வதே ரொம்ப கஷ்டம். அதில் இந்த மாதிரி சாகசம்லாம் செஞ்சு உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நிப்பா வைரஸ் கேரளாவில் வந்துருச்சாம்ப்பா. அதை பார்த்து எல்லாருமே இப்போ அரண்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கேரளாவில் எல்லா வைரஸும் வந்துடும். நம்ம அண்டை மாநிலம் வேறு ஆயிடுச்சு. அங்கே வந்து இப்போ நிப்பா வைரஸ் எல்லோரும் மாஸ்க்கை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ நீங்களும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். 125 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் கச்சா எண்ணெய், இதை நாங்கள் எஸ்கோர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக 125 மில்லியன் பேரல்ஸ் அப்படிங்கிறத எஸ்கோர்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய வெற்றி தான். சரி, அப்போ அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை என்னப்பா ஆயிடுச்சு, 14ஆம் தேதி கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடந்துருமே அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை சார், ஏன் அவசரப்படுறீங்க, எல்லாமே பொறுமையாக தான் செய்ய முடியும். திடுதிப்புன்னு பார்த்தா ட்ரம்ப் அவர்களுக்கு பிறந்த நாள். 80வது வயசாகி அவருக்கு. 80வது வயசில் ட்ரம்ப் அவர்கள் அடியெடுத்து வைக்கும்போது அந்த பக்கமாக புட்டின் அவர்கள் கால் பண்ணுறாரு, மச்சான் எப்படி இருக்க, ஹாப்பி பர்த்டே. அடுத்ததாக ஈரான் மேட்ரு என்னப்பா போயிட்டுருக்கு, ஏதாவது முடிவுகள் எடுக்கிறீங்களா, அதே மாதிரி இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வச்ச உடனே அடுத்ததாக செலன்ஸ்கி அவர்களும் கூப்பிட்ருக்காங்க. சார் நான் தான், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் பேசியிருக்காங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி 2 பேர்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஈரான் கூட அவங்க கையெழுத்து போட போகிறாங்க அப்படிங்கிறத விட அமெரிக்காவுடன் ஈஸியாக அடுத்த கட்டத்தை இந்த யுத்தத்தை நடத்தி செல்லக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை அவங்க கட்டுப்படுத்தணும் அமெரிக்கா. அதை விட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது, ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறத நிறுத்த வேண்டும். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதும் ரொம்ப வருடங்களாகவே நடந்து வர்றதுனால எப்படியாவது இந்த யுத்தத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக இனி நமக்கு தான் நோபல் பரிசு அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அந்தளவுக்கு நோபல் பரிசு மேலே ரொம்ப கிரேஸாக இருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 18 பில்லியன் யூரோக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத யூகேயும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ யூகே ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் ஒன்றிணைகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் இப்போ தனித்தனியாக இயங்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது தான். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற நாடுகள் அவங்களுக்குள்ளேயே ஒரு பிளாக்கை உருவாக்கிக்கிட்டாங்க. எதுக்காக இந்த பிளாக் அப்படின்னு கேட்டால், இல்லை அது வந்து ஏஷியன் நாடுகள் மாதிரி எங்களுக்குள்ள நாங்கள் இது கூட எந்த நாடுகளை வேணாலும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். ஸோ எங்களை மாதிரியான ஒத்த கருத்து இருக்கக்கூடிய அந்த நபர்கள், அந்த நாடுகளை நாங்கள் உள்ளே சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதுல இன்றைக்கி உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 256 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரஷ்யா சொல்ல, ரஷ்யாவினுடைய படை வீரர்கள் உக்ரைனுடைய 2 முக்கியமான கிராமங்களை சுற்றி வளைத்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக, ரஷ்யா கூட நான் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்ல, பேச்சுவார்த்தையாக இருந்தால் நீ மாஸ்கோக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்ல, ரஷ்யா உக்ரைன் அப்டேட் அப்படிங்கிறது அப்படியே போயிட்டுருக்கு. ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட்டை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். இந்த ஷேடோ ஃப்ளீட் வழியாக ஏகப்பட்ட கச்சா எண்ணெய் கடத்தப்பட்டது, எனவே அதை நாங்கள் இன்றைக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை யூகே கொடுத்துருக்காங்க. ஸோ யூகே இப்போ இந்த ஷேடோ ஃப்ளீட்டை கண்டுபிடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய கோபம் யூகே பக்கம் திரும்பும். ஆல்ரெடி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் நாங்கள் கச்சா எண்ணெய் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லிட்டு இருக்கும்போது ஷேடோ ஃப்ளீட்டை கை வைக்கக்கூடிய நாடுகளை சும்மா சிறப்பு கவனம் கொடுத்து வருகிறார்கள் ரஷ்யா. ஜெனீவாவில் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. எல்லாமே G7 நாடுகளுக்கு எதிராக. என்னப்பா G7 நாடுகளுக்கு எதிராக ஏன் போராட்டம் அப்படின்னு கேட்டால், அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அபோர்ட் த G7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது G7ஐ உடனடியாக நிப்பாட்டுங்க. ஏன்னா G7 நாடுகளால் எந்த நன்மையும் கிடையாது இந்த உலகத்துக்கு. ஏகப்பட்ட இடத்துல ரெசல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ண பிறகும் அதை சரியாக நடத்த முடியாத ஒரு அமைப்பாக இந்த G7 நாடுகள் இருக்கிறார்கள். அதனால் G7 வேண்டாம். ஏன்னா ஃப்ரான்ஸில் வச்சு அடுத்த கூட்டம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே இப்போ ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒன்றிணைந்து அபோர்ட் த G7 அப்படின்னு சொல்கிற அந்த ஹேஷ்டேகுடன் ஒரு
ஒரு போராட்டத்தை அறிவித்து அது பெருசாக மாறிட்டு இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலினுடைய மினிஸ்டர் திடீர்னு பார்த்தா என்னப்பா எல்லாருமே அமைதியாக போயிட்டாங்க, உக்ரைன், ரஷ்யா, ஈரான், அமெரிக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அமைதிக்கு திரும்பிட்டாங்கன்னா நமக்கு சிக்கலாயிருமே அப்படின்னு சொல்லி நேரடியாக பெய்ரூட் பக்கமும் இன்னைக்கு ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. கடைசி அந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதை தான் இப்போ இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை வழியாக பீஸ் டீலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது அது என்னடா நீங்கள் பீஸ் டீல் இதோ போடுறேன்டா லெபனன் மேலே ஒரு குண்டு அப்படின்னு சொல்லி குண்டை தூக்கி போட்டுடுறாங்க இஸ்ரேல். இதில் கொஞ்சம் கடுப்பாகக்கூடிய ஈரான், என்ன அமெரிக்கா நீ சொல்லி தானே நான் பீஸ் டீலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு சண்டை சச்சரவு. அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இந்த முறை இஸ்ரேல் என்னை அடிக்கவே மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி, வா பீஸ் டீலை ஒத்துக்கலாம், சைன் பண்ணிக்கலாம், நம்ம பேசி அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்லி அதுக்கு ஓகே சொன்ன பிறகு 2 நாடுகளும் கையெழுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்ல அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறத ஈரானும் சொல்லி வருகிறார்கள். உலகத்தில் மீத்தேன் வாயு அப்படிங்கிறது வர்றதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக வேஸ்டான ஃபுட் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அதனால் ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிற அந்த கிரைசிஸை கம்மி பண்ணணும்னு சொல்லி இப்போது உலக நாடுகள் சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த மீத்தேன் வாயுவாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குன்னு தெரியும்ல, அதில் ஃபுட் வேஸ்ட் ரொம்ப முக்கிய காரணமாக இருப்பதால் வரும் காலங்களில் ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிறதுக்கான பலவிதமான சட்டங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாகிஸ்தானும் எகிப்தும் 2வது தினமாக அமெரிக்கா மற்றும் ஈரான் அந்த பீஸ் டீலுக்கு கையெழுத்து போட்டுருங்கப்பா அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்காங்க. இன்றைக்கி கத்தாரினுடைய சில முக்கியமான மினிஸ்டர்ஸ் தெஹ்ரானுக்கு போனாங்க. அதுவும் குறிப்பாக ஈரான் அமெரிக்காவினுடைய அந்த பேச்சுவார்த்தைக்காக மட்டுமே கத்தாரில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கத்தார் அரசாங்கமும் இதற்கு பின்னால் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸிலிருந்து கண்டிப்பாக ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை முடிந்துவிடும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கிறதுனால ஓரிரு தினங்களில் இந்த யுத்தம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அமெரிக்கா ஈரானுடைய யுத்தம். இனி ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது இஸ்ரேல் கையில் தான் இருக்குது. இஸ்ரேல் லெபனன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெய்ரூட்டை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈரான் மறுபடியும் கை வைப்பாங்க. அதெல்லாம் இனிமேல் அமெரிக்கா ஈரான் அந்த பீஸ் டீலில் எந்த மாதிரியான கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறாங்க, அதில் இஸ்ரேல் உள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை சேர்க்கப்படாமல் இருந்தது என்றால் நிச்சயமாக ஈரான் இஸ்ரேல் அடிப்பாங்க. சேர்க்கப்பட்டு விட்டது என்றால் இந்த பீஸ் டீல் உடனடியாக கொலாப்ஸ் ஆயிரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 4 வங்கிகளுடைய வேலை இன்னைக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். 4 வங்கிகளுக்கு எதிராக சைபர் அட்டாக் அப்படிங்கிறது நடந்ததாகவும் அதனால பேசிக்காக நடக்க வேண்டிய வேலைகள் கூட நடக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நாடுகள், நபர்கள் யார் அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற தகவலையும் இன்னைக்கு ஈரான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஈரான் இந்த பீஸ் டீலை கையெழுத்து போடுவதற்கு முன்பாக பல துன்பங்களையும் பல தியாகங்களையும் செய்ய வேண்டியதாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது. இஸ்ரேலுக்கு பிடிக்கல பார்த்தீங்களா, அதனால் இஸ்ரேல் என்ன வேணாலும் செய்யலாமே, அவங்க தான் பூந்து விளையாடுவாங்களே. அதே மாதிரி இப்போ ஈரானுடைய 4 வங்கிகள் அதனுடைய கணக்கு அதனுடைய சர்வர் சைடு விளையாண்டுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆந்த்ரோபிக் ஏஐ இருக்குல்ல, அதாவது இந்த கிளாடெலாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த கிளாடினுடைய கண்டுபிடிப்ப அந்த நிறுவனம் தான் ஆந்த்ரோபிக். அவங்க புதுசாக 2 ஏஐ டூல்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதில் வெறும் 90 நிமிடங்களில் முடக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை அமெரிக்கா பிறப்பித்திருக்கிறது. நிறைய செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்கிறதுனால தான் நாங்கள் அதை நிப்பாட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, அந்த அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ் வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாடுகளுக்கும் போகக்கூடாது, அதனால தான் அதை நிப்பாட்டி வைக்க சொல்லியிருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிற தகவலை பரப்பி வருகிறார்கள். லெபனனுக்குள்ள மறுபடியும் சிரியாவினுடைய படைகள் போகுமா, இல்லாட்டி லெபனன் அரசாங்கத்துக்கு ஆதரவாக சிரியாவினுடைய படைகள் போகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. ஏன்னா சிரியா அடிக்கடி லெபனன் இஸ்ரேலுக்கு எதிராகலாம் நிறைய போர் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது அந்த காலம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெபனனில் ஏகப்பட்ட தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல். அதே மாதிரி சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் தான் இப்போ அவங்களுடைய அரசாங்கத்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இப்போ சிரியா சொல்லிட்டாங்க, இல்லை லெபனனில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு எங்களுடைய இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது, நாங்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எண் கார்டை போட்டுட்டாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டர் அலி அல் ஹஜ் அவர்கள் இன்று கொல்லப்பட்டார். அதுவும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் காரணமாக பெய்ரூட்டில் வச்சு அவங்களுடைய பெரிய தாக்குதல் நடத்தப்படுகிறது. இவருக்கு எதிராக தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. அவர் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற தகவல் ஒஃபிஷியலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான ஒரு தலைவரை, ஒரு கமாண்டரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற போது ஈரானுடைய பீஸ் டீல் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஃபிஃபாவில் முதல் முறையாக சொமாலியிலேருந்து ஒரு ரெஃப்ரி அப்படிங்கிறவரை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ரெஃப்ரியை 11 மணி நேரம் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வச்சு போட்டு கேள்வியாக கேட்டு அமெரிக்கா அவங்களுடைய விசா எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணதுனால ஃபிஃபா நிர்வாகம் என்ன செய்ய போகிறாங்கன்னா, அந்த சொமாலி ரெஃப்ரிக்கு இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் அவர் எவ்வளோ சம்பளம் பேசப்பட்டதோ அத்தனை சம்பளத்தையும் அவர் வேலை பார்க்காமையே கொடுத்துட்றோம் அப்படிங்கிற சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள்.
ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.